ஸோ தனுசு ராசி தனுசு லக்னம் முடக்கானால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் சூரியன், உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கேட்டை மூலம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் நின்றால், கேட்டை மூலம் பூராடம் உங்க ஜாதகத்துல சூரியன் கேட்டையில நின்னா உத்திராடம் முடக்கு நட்சத்திரமா வரும், மூலத்துல இருந்தா பூராடம் முடக்கு நட்சத்திரமா வரும், பூராடத்துல இருந்தா மூலம் முடக்கு நட்சத்திரமாக வரும். இந்த உத்திராடம் மூலம் பூராடம் உத்திராடம் தனுசு வீட்டுல இருக்கனால தனுசு வீடு முடக்காக வரும். ஸோ தனுசு வீட்டின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். ஸோ இந்த குரு பகவானை நம்ம முடக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம். முடக்கு அதிபதி குரு பகவான். ஸோ நம்ம இங்க போய் சந்திரன் உட்கார்ந்து தனுசு வீட்டுல போயிட்டு சந்திரன் உட்கார்றது, இது யாரோட வீடு? குரு பகவானின் வீடு இல்லைங்களா? ஸோ இங்க போயிட்டு சந்திரன் உட்காரும் போது என்ன சொல்லுவோம் நம்ம? இந்த ஜாதகர் சந்திரனாலே சொன்னோம் தன்னை சுற்றியுள்ள பெண்கள், தன் தாயார், சகோதரிகள் சொன்னோம் நம்ம. ஸோ இந்த பெண்களால், தன் தாயாரால், இல்லை தன் சகோதரிகளால், பிற பெண்களால் இந்த ஜாதகருக்கு ஒரு பண கஷ்டம் இருந்துட்டே இருக்கும். உங்களுக்காக இந்த ஜாதகர் ஏதாவது ஒரு கடன் வாங்குவாரு, ஏதாவது ஒரு பண உதவி செய்ய போயிட்டு எப்போது உங்களுக்கு ஒரு பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். இது வாழ்நாள் முழுதும் இவர் இந்த முடக்கு தோஷத்தால், இந்த பண கஷ்டத்தால் பிற பெண்களால், தன் தாயாரால், சகோதரிகளை அவங்களுக்காக கடன் வாங்குவாரு, அவங்களுக்காக பணம் நிறைய செலவு பண்ணுவாரு. அந்த மாதிரி வகையில மாட்டிக்கிட்டு இவர் முழிப்பாரு. சரிங்களா? ஸோ இது அந்த முடக்கு தனுசு ராசியில சந்திரன் போயிட்டு அங்க உள்ள பாதிப்பை ஏற்படுத்துறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக லக்ன வகையில பாத்தீங்கன்னா இப்ப தனுசு லக்னம், லக்ன பாகமே முடக்கு. தனுசு லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறந்திருக்காரு, இந்த லக்னமே முடக்காகுது, தனுசு வீடே முடக்கு, தனுசு லக்னத்துல பிறந்திருக்காருன்னா லக்ன பாகம் முடக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் ஒரு பண கஷ்டத்தையே சந்திப்பார். என்ன பண்ணாலும் இவருக்கு பணம் பத்தாது, கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாம குழந்தைகளுக்காக பணத்தை நிறைய செலவு பண்ணுவாரு, குழந்தைகளுக்காக பண கடன் வாங்குவாரு, இல்ல ஒரு பண கஷ்டத்துல போய் மாட்டிப்பாரு. இது ஜாதகர் வாழ்நாளில் சந்திப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம், லக்ன பாகம் முடக்கானார். ஸோ இதே கான்செப்ட் தான் நீங்க இப்போ மிதுன லக்னத்துக்கு தனுசு 7ஆம் பாவமா வரும். இப்போ நீங்க மிதுன லக்னத்துல பிறந்தீங்கன்னா அந்த தனுசு வீடு எத்தனாம் பாவமா வரும்? 7ஆம் பாவமா வருது இல்லையா? 1 2 3 4 5 6 7. 7ஆம் பாவம் என்ன சொல்லுவோம்? திருமண பாகம் சொல்லுவோம். ஸோ திருமணத்துல ஒரு தடை தாமதம், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் பணத்தால் பிரச்சனை, திருமண வாழ்வில் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதது, திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு இந்த மாதிரி வகையில ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சொல்ல தொழிலால் பிரச்சனை. இப்போ தனுசுக்கு இப்போ நீங்க மீன லக்னத்துல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு எத்தனாவது வீடா வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10, 10ஆம் இடமாக வருது இல்லையா? இப்ப மீன லக்னத்துல இங்க பிறந்திருக்கீங்க. அப்போ தனுசு உங்களுக்கு 10ஆம் இடமாக வருது. 10ஆம் இடம்னா என்ன சொல்லுவோம்? தொழில். ஸோ இந்த தொழில், இந்த ஜாதகருக்கு என்ன தொழில் பண்ணாலும் நஷ்டமா போகுதுப்பா, நான் என்ன எடுத்தாலும் இல்லை வேலையில எனக்கு பணத்தை என்னால சேர்க்கவே முடிய மாட்டேங்குது, தொழில ஒரு பெரிய நஷ்டத்தையே சந்திக்கிற ஜாதகரா, வாழ்நாள் முழுவதும் சந்திக்கிற ஜாதகரா இருப்பாரு. இந்த முடக்கு தோஷம் இவருக்கு இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? இப்படி நம்ம அந்த பாவகத்தையும் லக்னத்தையும் கனெக்ட் பண்ணி இது என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும் இந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதற்குண்டான தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உண்டான தானியன்னு பார்த்தீங்கன்னா கொண்டை கடலை. ஓகேங்களா?
கொண்டைக்கடலை எடுத்து நீங்க ஒரு ஜாதக கட்டம் வரைந்து அதில் தனுசு வீட்டுல இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் ஜாதகம் ஒரு சார்ட் பேப்பர்ல வரைஞ்சி இந்த தனுசு வீட்டுல இந்த கொண்டைக்கடலை பரப்பி அதன் மேல் ஒரு அகல் வைத்து விளக்கேற்றி தீபம் ஏற்றி இந்த வீட்டின் அதிபதி யாரு? குரு பகவான் இல்லைங்கயா. குரு பகவானை நினைத்து நீங்க 3 முறை வலம் வர வேண்டும். என்ன சொல்லி பிரார்த்தனை பண்ணுவீங்க? என்னுடைய முடக்கு தோஷம் முற்றிலும் நிவர்த்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணணும். எப்ப பண்ணுவீங்க? நீங்க குரு ஹோரை, வியாழக்கிழமை குரு ஹோரையில பண்ணீங்கன்னா மிக மிக உத்தமம். இது பண்ணிட்டு நீங்க ஏற்கனவே இந்த தானியத்தை நீங்க ஏற்கனவே வாங்கி வச்ச தானியத்தோட கலந்து மற்றவருக்கு நீங்க தானம் பண்ணணும். இது ஒரு எளிய தாந்திரிக பரிகார முறை. அடுத்ததாக இதற்குண்டான கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சான்புரம் சிவன் கோவில். இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க எப்ப போகலான்னு பாத்தீங்கன்னா குருவோட நாள் இல்லைங்களா, குரு உண்டான வியாழக்கிழமை போகலாம். நீங்க வியாழக்கிழமை போய் பரிகாரம் பண்ணிக்கோங்க. அல்லது சதுஷ்பாதம் கரணம் உள்ள நாள் போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணீங்கன்னா இதன் தோஷம், முடக்கு தோஷம் படிப்படியாக நிவர்த்தி ஆகும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு தனுசு ராசி லக்ன நேர்களுக்கு உண்டான முடக்கு தோஷ பாதிப்பும் பரிகாரமும் பத்தி நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்ததாக நம்ம மகர லக்னம் மகர ராசி நேர்களுக்கு உண்டான முடக்கு தோஷ பாதிப்பும் பரிகாரம் பற்றி விரிவாக பார்க்கலாம்.